ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ அப்லோட் பண்ணி, இப்போ மறுபடியும் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட பட்டுப்புடவைலாம் வச்சுருப்போம். அதுக்கு வந்து குஞ்சம் எப்படி போடுறது, பீட்ஸ் வச்சு போடலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். இருந்தாலும் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருப்போம். ஸோ அதுக்கான ஒரு குட்டி டிப்ஸு தான் இது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் எந்த அளவுக்கு குஞ்சம் போட போகிறேனோ அந்தளவுக்கு சாரியை பிரித்து தான் பீட்ஸ் வச்சு போட்டிருக்கேன். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ நான் அந்த அளவுக்கு சாரியில் பிரித்து த்ரெட்டெல்லாம் எடுத்துட்டேன். எடுத்துட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா க்ளீனாக அழகாக நீட்டாக எடுக்கிறது, க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சீப்பு, கொஞ்சம் பீட்ஸு, கொஞ்சம் பெரிய நீடிலு, அப்புறம் ஒரு சின்ன நீடிலில் ஒரே ஒரு நூல் கொஞ்சம் தூரம் கோர்த்து அது எண்டில் நாட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் வச்சுருக்கிற மாதிரி. இதில் நான் ஒரு கட் பண்ணுறதுக்கு சிசர் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் அதையும் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி போடுறேன் அப்படின்றத. இப்போது நான் வச்சுருக்கிற அந்த சாரியில் ஒரு பார்ட்டு போட்டுட்டேன் இல்லைங்களா? இப்போ போடாமல் இருக்கிற அடுத்த பார்ட்டை பாருங்கள். நான் நல்லா சீப்பால் சீவி விட்டுட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம வேறு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் த்ரெட் எடுத்துக்கிறேன். மறுபடியும் அந்த பெரிய நீடில் வச்சு தான் எடுத்துக்கிறேன் பாருங்கள். மறுபடியும் அதே மாதிரி அடுத்த ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம அந்த த்ரெட்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? த்ரெட்டை எடுத்து தனியாக கையில் பிடிச்சிக்கிட்டு 2 தடவை எடுத்த த்ரெட்டையும் தனித்தனியாக பிடிச்சிக்கணும். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, நீடியில் நூல் கோர்த்து வச்சுருக்கேன் இல்லைங்களா? அந்த நூலோட நடுவில் நம்ம பிரித்து வச்ச அந்த த்ரெட்டை கொண்டு வந்து வச்சு பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நீடியில் ஒரே ஒரு பீட்ஸ் எடுத்து கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு பீட்ஸை நல்லா அந்த த்ரெட்டோட எண்டுக்கு கொண்டு போயிட்டு கொஞ்சம் அந்த பீடை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த த்ரெட்டோட எண்டில் கொண்டு போய் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இழுத்தோன்னா நமக்கு அந்த த்ரெட்டுக்குள்ளே இந்த பீட்ஸு போயிடும். ஓகேங்களா? போனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஒரு 1/2 இன்ச்சுக்கு அந்த த்ரெட்டை எடுக்கிறோம். எடுத்து இப்போ பாருங்கள் நான் நீடில் வச்சு தான் எடுக்கிறேன். நீடில் வச்சு எடுத்திங்கன்னா தான் த்ரெட்டு வந்து கரெக்டாக ஒரே இதுவாக ஈவனாக வரும். இல்லைனா இந்த பக்கத்தில் இருக்கிற த்ரெட்டும் இந்த பக்கத்தில் இருக்கிற த்ரெட்டும் நடுவில் இருந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் எடுத்த அந்த 3 நூலையுமே என்ன பண்ணுறேன், ஒன்றா அதோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முறுக்கி ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்களேன். நாட் போட்டு எடுத்துக்கிறேன்னா எடுத்துட்டு ஏற்கனவே நான் போட்டு வச்சுருந்த த்ரெட்டில் ஒரு 1/2 மட்டும் இருக்கும். இப்போ நம்ம போட்ட நாட்டில் இருந்து அந்த த்ரெட்டில் இருந்து கொஞ்சம் பாதி மட்டும் எடுத்துக்கிறோம் பாருங்கள்.